السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح الثانوية الجزء الأول. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதன் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை 161 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 162வது பாடத்தை துவங்க உள்ளோம். வாருங்கள், இதன் மூலம் அரபி இலக்கணத்தை கற்று மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பதற்கு அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், இலாஃபத் என்ற பொது தலைப்பின் கீழ் 3 பாடங்கள் நாம் பார்த்து இருக்கிறோம். முதலாவது பாடம் இலாஃபத் மானவியா வல்லஃப்தியா. இலாஃபத் மானவி என்றால் முலாஃபுக்கு இந்த இலாஃபத்தின் மூலம் மாரிஃபாவாகவோ அல்ல ஹாஸாகவோ மாறினால் அது இலாஃபத் மானவியா என்றும், இலாஃபத் லஃப்தியா என்றால் மாரிஃபாவாகவோ அல்லது ஹாஸாகவோ இந்த இலாஃபத்தின் மூலம் நடக்காது, ஆனால் வார்த்தையில் மாற்றம் வரும். அதனால்தான் வார்த்தை சார்ந்த இலாஃபத் என்று பார்த்தோம். அதே போல இலாஃபத்தே மானவியாவில் முலாஃபு கலிஃப்லாம் வரக்கூடாது என்றும், இலாஃபத்தே லஃப்லியாவில் 4 நிலைமையில் முலாஃபில் அலிஃப்லாம் வரலாம். அந்த முலாஃப் தஸ்னியாவாக இருந்தால், இந்த முலாஃப் ஜம்மு முதக்கர் சாலிமாக இருந்தால், அல்லது அந்த முலாஃப் இலேஹிக்கு அலிஃப்லாம் இருந்தால், அல்லது முலாஃப் இலேஹி ஒரு அலிஃப்லாமின் பக்கம் கொண்டு இணைக்கப்பட்டிருந்தால் இந்த முலாஃபுக்கு அலிஃப்லாம் வரலாம் என்ற விஷயங்களை இந்த முதல் பாடத்தில் நாம் பார்த்தோம். அதே போல் இரண்டாவது பாடத்தில் நாம் ஒரு முத்தக்கல்லிமுடைய யா, தன்னிலை குறிக்கக்கூடிய ஒரு யாவின் பக்கம் இணைக்கப்பட்ட அந்த முலாஃபுடைய சட்டத்தை பார்த்தோம். அப்ப ஒரு 4 நிலைமையில் கண்டிப்பாக அந்த முத்தக்கல்லிமுடைய யாவுக்கு ஃபதஹ் வர வேண்டும் என்று பார்த்தோம் அல்லவா? அந்த 4 நிலைமைகள் என்ன என்ன? அந்த முலாஃப் மன்கூஸாக இருந்தாலோ, அந்த முலாஃப் மக்சூராக இருந்தாலோ, அந்த முலாஃப் தஸ்னியா முசன்னாவாக இருந்தாலோ, அந்த முலாஃப் ஜம்மு முதக்கர் சாலிமாக இருந்தாலோ, அப்பொழுது முலாஃப் இலேஹி யாவுல் முத்தகல்லிமாக இருந்தால் அந்த யாவுக்கு ஃபதஹ் கண்டிப்பாக வர வேண்டும். இந்த 4 நிலைமை தவிர முலாஃப் எப்படி இருந்தாலும் சரி, அந்த முலாஃபுக்கு இந்த யாவல் முத்தக்கல்லிமனை நாம் சேர்த்து இலாஃபத்தில் எழுதினோம் என்றால் அந்த யாவல் முத்தக்கல்லிமுக்கு ஃபத்தஹும் வரலாம், சுக்குனு வைத்தும் படிக்கலாம் என்று நாம் பார்த்தோம். அப்போ அந்த 4 நிலைமைகளில் முலாஃபுடைய கடைசி சுக்குனில் தான் இருக்க வேண்டும். அந்த 4 நிலைமையில் அல்லாத மற்ற எல்லா நிலைமைகளும் அந்த முலாஃபுடைய கடைசி யாவுக்கு தோதுவா கசரில் தான் இருக்க வேண்டும் என்பதையும் இந்த பாடத்தில் நாம் பார்த்தோம் தெளிவாக. அதே போல் இறுதியாக 3வது பாடம் மா யுலாஃபு இலல் ஜும்லத்தி உஜூபன் வ ஜவாசன், அவசியமான முறையிலும் இன்னும் ஆகுமான முறையிலும் ஒரு வாசகத்தின் பக்கம் இணைக்கப்படும் ஒன்று என்பதை 3வது பாடத்தில் பார்த்தோம். இதில் ஹைசு இதா இது 3மே லர்ஃபுகள் ஆகும். காலத்தையும் இடங்களையும் குறிக்கக்கூடிய சில லர்ஃபுகள் ஆகும். அதை தெளிவாக பாடத்தை நாம் கண்டோம். இந்த 3மே பின்னாடி ஒரு வாசகத்தின் பக்கம்தான் கண்டிப்பாக இணைக்க வேண்டும். ஒரு தனிப்பட்ட முஃப்ரதான ஒரு தனிப்பட்ட வார்த்தையில் இணையாது, இணைக்க கூடாது. அப்போ அவசியமான முறையில் ஒரு வாசகத்தின் பக்கம்தான் இணைக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த பாடத்தில் நாம் பார்த்தோம். இந்த ஹைசு இதா என்ற 3 மட்டும். அதற்கு பிறகு முபஹமான மூடலான ஒரு காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் சொல் முலாஃபாக இருந்தால், உதாரணமாக ஹீன், வக்து, இதை போன்று பெயர் சொல் என்னவாக இருந்தால் முலாஃபாக இருந்து அதை ஒரு வார்த்தையின் பக்கமும் நாம் என்ன செய்யலாம், அதை இலாஃபத் செய்யலாம். ஒரு வாசகத்தின் பக்கமும் அந்த ஹீனு வக்து போன்ற முபஹமான காலத்தை குறிக்கக்கூடிய அந்த இஸ்மை ஒரு வாசகத்தின் பக்கம் இலாஃபத் செய்யலாம், ஒரு தனிப்பட்ட வார்த்தையின் மீது இலாஃபத் செய்யலாம். அப்படி இலாஃபத் செய்யும் பொழுது
அந்த மூடலான குறிக்கக்கூடிய அந்த வக்து ஹீனு போன்ற அந்த பெயர் சொல்லுக்கு நம்ம ஏராபும் வழங்கலாம். முன்னாடி ஆம்பளை கவனித்து ஏராபும் வழங்கலாம். அதுக்கு ஃபத்தஹின் மீது முக்னியாவும் படிக்கலாம் என்றதை எல்லாம் நாம் பார்த்தோம். ஆக இந்த 3 பாடங்களுக்கான மொத்த பயிற்சிகளையும் தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 3 பாடங்கள் நம்ம பார்த்து விட்டோம். அதற்கு சேர்த்து கிட்டத்தட்ட 15 பயிற்சிகள் நம்மளுக்கு மொத்தமாக கொடுத்துள்ளார்கள். ஆகவே இந்த 3ஐயும் கருத்தில் கொண்டு இந்த 3ஐயும் நாம் மறக்காமல் இருந்தால்தான் பயிற்சி இலகுவாக முடியும். வாருங்கள், இப்பொழுது நாம் ஒவ்வொரு பயிற்சியாக காண இருக்கிறோம். வாருங்கள், தொடர்ந்து பயிற்சிகளை காண்போமா? 13. பயிற்சி 13. முதலாவது, ஹாத்தி அர்பஅத் அம்சிலத்தின் 4 உதாரணங்களை கொண்டு வா. லில் முலாஃபி, முலாஃபுக்கு 4 உதாரணங்களை கொண்டு வா. இலா யாஇல் முத்தகல்லிம் இல்லதி யஜூசு இஸ்கானுஹா வ ஃபத்ஹுஹா. அப்ப முத்தக்கல்லிமுடைய யாவின் பக்கம் தன்னிலையை குறிக்கக்கூடிய யா, அல்லது அல்லது எத்தகைய யா, யஜூசு இஸ்கானுஹா, அந்த யாவுக்கு சுக்கூன் வழங்குவது கூடும், ஃபத்ஹுஹா, அந்த யாவுக்கு ஃபதஹ் வழங்குவதும் கூடுமே. அத்தகைய தன்னிலையை குறிக்கக்கூடிய யாவின் பக்கம் இணைக்கப்பட்டதற்கு 4 உதாரணங்களை கொண்டு வா. அதே போல் அர்பஅத்த நுக்ரா, மற்ற 4 உதாரணங்களை கொண்டு வா. லில் முலாஃபி இலல் முத்தகல்லிம் இல்லதி யஜிபு ஃபத்ஹுஹா. இங்க யான்னு வரணும். அந்த யா இங்க பிரிண்டிங் மிஸ்டேக். இலா யா இல் முத்தகல்லிம் இல்லதி யஜிபு ஃபத்ஹுஹா. முத்தக்கல்லின் தன்னிலை குறிக்கக்கூடிய யாவின் பக்கம் எத்தகைய யா, அல்லது எத்தகைய யா என்றால் எஜிபு ஃபத்ஹுஹா, அந்த யாவுக்கு ஃபதஹ் வழங்குவது அவசியமாகுமே. அத்தகைய முத்தக்கல்லிமுடைய யாவின் பக்கம் இணைக்கப்பட்டதற்கு 4 உதாரணங்கள். அப்ப ரெண்டுமே கூடும், சுக்குனும் கூடும், ஃபதஹும் கூடும். அதுக்கு 4 உதாரணம். ஃபதஹ் மட்டும் கண்டிப்பா கொண்டு வரணும். அதுக்கு 4 உதாரணம். அடுத்து 2வது பாருங்க, ஹாத்தி சலாசத் அம்சிலத்தின், நான் 3 உதாரணங்களை கொண்டு வா. எஸ்தமில குல்லு மின்ஹா, அந்த 3 உதாரணங்களில் இருந்து ஒவ்வொன்றும் உள்ளடக்கி இருக்கும். அலா வர்ஃபின், ஒரு லர்ஃபின் மீது உள்ளடக்கி இருக்கும். அதாவது காலத்தை இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையின் மீது உள்ளடக்கி இருக்கும். 3 உதாரணங்களில் இருந்து ஒவ்வொன்றும் ஒரு காலத்தை இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையின் மீது உள்ளடக்கி இருக்கும். லா யுலாஃபு இல்லா இலல் ஜும்லதி, ஒரு வாசகத்தின் பக்கமே தவிர இணைக்கப்படாதே அத்தகைய லர்ஃப், காலத்தையும் இடத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அப்ப நம்ம படிச்சிருக்கோம் சில லர்ஃபுகள், காலத்தையும் இடத்தையும் குறிக்கக்கூடிய சில வார்த்தைகள் ஒரு வாசகத்தின் பக்கம்தான் இணைக்கப்படும் படிச்சிருக்கோம். அப்படிப்பட்ட லர்ஃபை உள்ளடக்கி இருக்கக்கூடிய 3 உதாரணங்களை கொண்டு வா. சும்மா பிறகு சலாசத அஸ்மாஇன் லிஸமானில் முபஹமி, அப்ப பிறகு இது என்ன செய்யறாங்கன்னா 3 உதாரணங்கள் இது உள்ளடக்கி இருக்கணும். அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க, பிறகு 3 இஸ்முகள் லிஸமானி முபஹமி, மூடலாக்கப்பட்ட காலத்திற்குரிய 3 இஸ்முகள் பெயர் சொல்லுகள் இருக்குல்ல, அந்த 3 இஸ்முகள் நம்ம படிச்சிருக்கோம்ல. ஹீனு, வக்து அப்படின்னு 3 இஸ்முகள் படிச்சோம்ல. அது இப்ப ஹீன்னா நேரம்னு அர்த்தம். அப்ப எந்த நேரம் குறிப்பு இல்லை, மூடலா இருக்குது. அதான் சொல்றாங்க, மூடலாக்கப்பட்ட காலத்தை குறிக்கக்கூடிய 3 இஸ்முகளை என்ன செய்ய கொண்டு வா. வஜ்அல் குல்ல மின்ஹா, அந்த 3 பெயர் சொல்லில் இருந்து ஒவ்வொன்றையுமாக்கு மர்ரத்தன் ஒரு முறை, முலாஃபன் இலா முஃப்ரதின், ஒரு தனிப்பட்ட ஒரு வார்த்தையின் பக்கம் இலாஃபத் செய்யப்பட்டதாக இணைக்கப்பட்டதாக ஒரு முறையாக்கு. ஒமர்ரத்தன் இன்னும் மற்றொரு முறை, முலாஃபன் இலா ஜும்லத்தின் ஃபி இபாரத்தின் தாமத்தின், அப்ப ஒரு வாசகத்தின் பக்கம் இணைக்கப்பட்டதாக ஒரு முறை ஒரு தனிப்பட்ட வார்த்தையின் பக்கம் இணைக்கப்பட்டதாகவும், மர்ரத்தன் மற்றொரு முறை ஒரு வாசகத்தின் பக்கம் இணைக்கப்பட்டதாகவும், இபாரத்தின் தாமத்தின் பரிபூர்ணமான வாசகத்திலே, இபாரத்னா ஒரு வாசகம், ஒரு பரிபூர்ணமான வாசகத்திலே ஒரு வாசகத்தின் பக்கம் இணைக்கப்பட்டதாக ஒரு முறையும், ஒரு தனிப்பிக்கப்பட்ட ஒரு தனி வார்த்தையின் பக்கம் இணைக்கப்பட்டதாக ஒரு முறையும், அந்த 3 இஸ்முகள்
அந்த மூன்று பெயர் சொல்களில் இருந்து ஒவ்வொன்றையும் மாத்து. சுருக்கமா சொல்லணும்னா 3 உதாரணம் ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். அந்த 3 உதாரணம் என்ன இருக்கணும்? லர்ஃப் இருக்கணும். எப்படிப்பட்ட லர்ஃப்? ஒரு வாசகத்தின் பக்கம்தான் அது இணைக்கப்படும். அது ஒரு வாசகம்தான். முலாஃபிலிஹி இப்படிதான் வரும், வாசகமா தான் வரும், தனிப்பட்ட வார்த்தையே வராது. அந்த மாதிரி லர்ஃப் இருக்கக்கூடிய 3 உதாரணங்கள். அதுக்கப்புறமா மூடலான காலத்தை குறிக்கக்கூடிய 3 இஸ்ம். ஏதோ ஒண்ணு நேரம்னு அர்த்தம் கொடுக்கக்கூடிய, குறிப்பிட்ட நேரத்தை குறிக்காம பொதுவா நேரம்னு அர்த்தம் கொடுக்கக்கூடிய 3 இஸ்ம சொல்லு. அந்த 3 இஸ்ம சொல்லிட்டு அது என்ன செய்ய, ஒரு முறை அந்த காலத்தை குறிக்கக்கூடிய, அந்த மூடலான காலத்தை குறிக்கக்கூடிய இஸ்ம ஒரு தனிப்பட்ட ஒரு வார்த்தை, இங்க முஃப்ரதுனா ஜும்லாவாக இல்லாம தனியாக வரக்கூடிய ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையின் பக்கம் ஒரு தடவை இலாஃபத்துல கொண்டு வா. இன்னொரு தடவை அந்த மூடலான காலத்தை குறிக்கக்கூடிய இஸ்ம ஒரு வாசகத்தின் பக்கம் இணைக்கப்பட்டதாக கொண்டு வா. இபாரத்தின் தாமத்துனா ஒரு ஜும்லத்தை தாமான்னு அர்த்தம். ஒரு பரிபூர்ணமான வாசகத்துல இந்த மாதிரி இலாஃபத்துல கொண்டு வான்னு சொல்றாங்க. சரியா? இப்போ வாருங்கள், இவங்க சொன்னதே மாதிரி நம்ம பார்ப்போமா? இப்ப 13வது பயிற்சியை இப்பொழுது காண இருக்கிறோம். பாருங்கள், 13வது பயிற்சியை பாருங்க. இங்க கொண்டு வந்திருக்கோமா? இவங்க சொன்ன மாதிரி இங்க இருக்கு பாருங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டுமே கூடும். அதுக்கான 4 உதாரணங்கள் இங்க இருக்குது. அதுக்கப்புறமா ஃபத்தஹ் மட்டும்தான் வரணும். அதுக்கான உதாரணங்கள் இங்க இருக்குது. சரியா? இப்ப பார்ப்போமா? இப்ப பாருங்க, அமலி, அமலிய ரெண்டுமே என்ன செய்யலாம்? படிக்கலாம். சரியா? அப்ப என்னுடைய வேலையாகிறது மூத்தகானுன் எவ்வாறு இருக்கிறது? உறுதியாக்கப்பட்டதாக இருக்கிறது. கச்சிதமா இருக்குன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? முத்தக்கானுன்னு அரபியில சொல்லுவாங்க. அப்ப என்னுடைய வேலை உறுதியாக்கப்பட்டதாக இருக்கிறது. அப்ப ரெண்டுமே படிக்கலாம். அதற்கான 4 உதாரணங்கள் தான் இங்க கொடுத்திருக்கோம். உசாஇது நானும் உதவுவேன், சதீகி சதீகிய என்னுடைய நண்பனுக்கு நான் உதவுவேன். இதுவும் அதே அர்த்தம் தான். யாருக்கு ரெண்டுமே வரும் காட்டுறதுக்கு தான் 2 தடவை போட்டு காட்டியிருக்காங்க. சரியா? அடுத்து பாருங்க, சவுதி. அப்ப இங்க என்ன வந்திருக்குது? என்னுடைய சத்தம் அதுபுன். இப்ப சவுதி அதுபுன். இப்ப என்னுடைய சத்தம் இனிமையானதாக இருக்கிறது. இப்ப சவுத்தின்னு படிக்கணும், சவுத்தியன்னு படிக்கலாம். அதே போல இங்க காரணம் கேட்கல, அதனாலதான் இங்க எதுக்கும் காரணம் கொண்டு வரல. உதாரணம் தான் கேட்டாங்க. அதனால உதாரணம் மட்டும் நம்ம படி சொன்னா போதும். ஓகேவா? பாடத்துல இதோட விளக்கம் எல்லாம் பார்த்துட்டோம்ல. இப்ப அடுத்து பாருங்க, அஸ்மு பினப்சி இல்லாட்டி பினப்சிய ரெண்டுமே படிக்கலாம். அஸ்மு பினப்சி அல்லது பினப்சிய அனிதனாயா. அப்ப இங்க அனிதனாயான்னு படிச்சிடணும். சரியா? நான் என் ஆத்மாவை கொண்டு கீழ்த்தரமான விஷயங்களில் இருந்து நான் உயர்ந்து நிற்கிறேன். அப்ப என்னுடைய ஆத்மாவை கொண்டு தனாயான கீழ்த்தரமான விஷயங்கள். அப்ப கீழ்த்தரமான விஷயங்களை விட்டும் என்னுடைய ஆத்மாவை கொண்டு நான் உயர்ந்து நிற்கிறேன். சரியா? இப்ப 4 உதாரணங்கள் சொல்லியாச்சா? இப்ப இதுக்கு பாருங்க, இதுல ஃபத்தஹ் வருவது வாஜிப். அப்ப அதுக்கு 4 உதாரணங்கள். ஓகேவா? அதுக்கு 4 உதாரணங்கள் பாருங்க. சதீகாய. இப்ப சதீகாய என்னுடைய 2 நண்பர்கள், வஃபியானி விசுவாசமானவர்களாக இருக்கிறார்கள். அடுத்த அசாய என்னுடைய கம்பாகிறது குசிரத் உடைக்கப்பட்டது. ஹாஉலாஇ இவர்கள் முர்ஷிதிய இலல் கைரி நலவின் பக்கம் எனக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். காலிய ஆதிலுன் என்னுடைய காதி என்னுடைய நீதிபதி. ஆதினா யாரு? என்னுடைய நீதிபதி ஆதிலுன் நீதமானவராக இருக்கிறார். 4 உதாரணம் இதுக்கு சொல்லியாச்சா? இது 4த்துக்கும் என்னது? ஃபத்தஹ் வர்றது கட்டாயம். அதனாலதான் அதுக்கு 4 உதாரணம் கேட்டாங்க. சொல்லியாச்சா? அடுத்து பாருங்க, 3 உதாரணம். ஓகேவா? லர்ஃபுக்கு 3 உதாரணம் கேட்டாங்களே, ஹைசு இத் இதா. இது 3மே என்னதான்? ஒரு வாசகத்தின் பக்கம்தான் இணைக்கப்படும்.
அதனாலதான் அதுக்கு 3 உதாரணம் கேட்டாங்க. அதனாலதான் இது 3 கொண்டு வந்தோம். இது பாடத்திலயும் நம்ம தெளிவா பார்த்தோம்ல. அதுதான் இங்கேயும் வருது. அதுஹபு ஹைசு ததுஹபு, நீ செல்லும் இடத்தில் நான் செல்வேன். சாஃபர்து இது ஜா அல் கிதாரு, ரயில் வரும் சமயத்தில் நான் பயணித்தேன். உசாயிதுக இதா இஹ்தஜ்தல் முசாஅதத. அப்ப முசாஅதானா என்னது? உதவி. இஹ்தஜ்த, உதவியே, நீ உதவிக்கு நீ தேவையாகும் பொழுது உனக்கு நான் உதவி செய்வேன். இது ஹைசு இது இதா எல்லாமே இல்லதான். ஒரு ஜும்லாவின் பக்கம்தான் இணைப்பது கட்டாயம். அதுக்கு 3 உதாரணம் சொல்லியாச்சு. அடுத்தது இங்க பாருங்க. வக்து, ஹீனு, வக்து எல்லாம் என்ன செய்யும்? மூடனான இஸ்முகள் கொண்டு வர சொன்னாங்கல்ல, 3 இஸ்மு. அது ஒரு வாசகத்துல கொண்டு வர சொன்னாங்க. அது 3 இஸ்மையும் ஒரு முறை எதுல கொண்டு வரணும்? முஃப்ரதான வார்த்தையின் பக்கம் இலாஃபத்திலையும், மற்றொரு முறை ஜும்லாவின் பக்கம் இலாஃபத்திலையும் கொண்டு வர சொன்னாங்கல்ல, அது சேர்த்து நம்ம கொண்டு வரோம். பாருங்க. அஸ்தைகிது, நான் விழிப்பேன். வக்த துலூஇ ஷம்சி, சூரியன் உதிக்கும் நேரத்தில் நான் விழிப்பேன். அப்ப துலூ ஷம்ஸ்ன்ற முஃப்ரத் தானே, தனிப்பட்ட ஒரு வார்த்தை தானே. ஜும்லா இல்லாமல் ஜும்லாவுக்கு ஆப்போசிட்டாக இங்க முஃப்ரத் என்ற வார்த்தையை பயன்படுத்தியுள்ளார்கள். சரியா? முஃப்ரத்னா ஒரு தனிப்பட்ட வார்த்தை நினைச்சு கொள்ள வேண்டாம். முஃப்ரத் என்றால் இங்க என்னது? வாசகம் இல்லாமல் ஒரு தனிப்பட்ட வரக்கூடியது. இப்ப துலூ ஷம்ஸ் என்பது ஒரு வாசகம் இல்லை அல்லவா? அப்ப வாசகம் இல்லாத ஒன்றுடன் ஒரு தனிப்பட்ட வார்த்தையுடன் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? சேர்த்திருக்கோம். இதே வக்தவை போய் தத்துலு ஷம்ஸ்லயும் சேர்த்து எழுதணும். அஸ்தைக்கிலு, நான் விழிப்பேன். வக்த தத்துலு ஷம்சு, சூரியன் உதிக்கும் சமயத்தில் நான் விழிப்பேன். அப்ப ஒரு தடவை முஃப்ரதின் பக்கம் சேர்த்தாச்சு, ஒரு தடவை ஜும்லா வாசகத்தின் பக்கம் சேர்த்தாச்சு. அடுத்து பாருங்க. அத்தசில் ஒப்பிக்க, உன்னை கொண்டு நான் சேர்வேன். ஹீன அஊது மினல் அமலி, வேலையிலிருந்து நான் திரும்பும் சமயத்தில் உன்னை கொண்டு நான் சேர்வேன். இல்லாட்டி ஹீனல் அவுததி மினல் அமலி, வேலையிலிருந்து திரும்பும் சமயத்தில் உன்னை கொண்டு நான் சேர்வேன். இப்ப ஹீனல் அவுதத்தின் படிச்சீங்கன்னா ஒரு முஃப்ரதின் பக்கம் என்னது? இலாஃபத்து. அவுதுன் பக்கம் படிச்சீங்கன்னா ஒரு ஜும்லா ஃபஅலியாவின் பக்கம் இலாஃபத்து. அப்ப ரெண்டுமே கொண்டு வந்துட்டோமா? அடுத்து பாருங்க. அசூருக்க, உன்னை நான் சந்திப்பேன், விரைவில் சந்திப்பேன். வக்த யதஹஸ்ஸனுல் ஜவ்வு, ஆகாயம் அழகாகும் சமயத்தில். ஜவ்வுனா என்னது? வானிலை. இப்ப வானிலை அழகாகும் சமயத்தில் உன்னை நான் சந்திப்பேன். இல்லாட்டி வக்த தஹஸ்ஸுனில் ஜவ்வின்னு மஸ்தரு, தஹஸ்ஸுன்னு மஸ்தரா படிக்கும்போது அப்ப அது முஃப்ரத் தானே, அதன் பக்கம் இலாஃபத்து. அப்ப வக்த தஹஸ்ஸுனில் ஜவ்வி, வானிலை அழகாகும் சமயத்தில் உன்னை நான் சந்திப்பேன். சரியா? இப்ப இவங்க சொன்ன உதாரணங்கள்லாம் சொல்லியாச்சா? இப்ப வாருங்கள் அடுத்து 14வது பயிற்சி இப்போது நாம் காண இருக்கின்றோம். இப்போ 14வது பயிற்சி பாருங்க. 14 தம்ரீனுன் ஃபில் ஏராபி, ஏராபிலே உள்ள பயிற்சி. எப்பொழுதும் கடைசியில என்ன செய்வாங்க? ஏராபில பயிற்சி தருவாங்கல்ல, அந்த பயிற்சி தான். அம்சா நமூதத்துன், ஃபர்ஸ்ட் என்னது? எடுத்துக்காட்டு. ஹலர்து அலா ஹீன இன்சரஃப்த, இப்ப நீ திரும்பும் சமயத்தில் நான் ஆஜரானேன். நீ சென்ற பொழுது, நீ சென்ற சமயத்தில் நான் என்ன செய்தேன்? ஆஜரானேன். இப்ப அதுக்கு யாரா பாருங்க. ஹலர்து, நான் ஆஜரானேன். ஃபிஅலுன் மாதின் வஃபாயிலுன். அப்ப ஹலர் என்பது கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் சொல், வினை சொல். ஃபாயில், இந்த தூருக்கு இது ஃபாயில் ஆகும், ஃபிஅலுடைய ஃபாயில் ஆகும். அலா என்பது ஹர்ஃபு ஜர்ரி, ஜர்ருடைய ஒரு ஹர்ஃப் ஆகும். ஜர்ரு தான் இது. அப்ப பின்னாடி வர்றதுக்கு அது ஜர்ரு செய்யும். ஹீனி, அப்ப அலா ஹீனன்னு படிக்கலாம், ஹீனியும் படிக்கலாம். ரெண்டுமே நம்ம படிக்கலாம்னு சொல்லியிருக்கோம்ல. ஒரு ஜும்லாவின் பக்கம் இணைக்கப்பட்டால் அந்த வார்த்தைக்கு ஹீனின்னு ஏறாம கொடுக்கலாம், ஹீனன்னு ஃபத்தஹும் கொடுக்கலாம். இங்க ஃபத்தஹ் வச்சுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அதனால ஹீனனே நம்ம படிப்போம். அப்ப ஹீன இஸ்மு ஜமானின், காலத்தை முபுஹமின்,
மூடலாக்கப்பட்ட ஒரு காலத்தை குறிக்கக்கூடிய பெயர் சொல்லாகும். மப்னியுன் அலல் ஃபத்ஹி, ஃபத்ஹின் மீது மப்னியாகும். ஹீனன் என்ன செஞ்சோம்? ஃபத்ஹின் மீது மப்னியாக படிச்சோம். ஃபி மஹல்லி ஜர்ரின், ஜர்ருடைய இடத்துல இருக்கக்கூடிய ஃபத்ஹின் மீது மப்னியாகும். அப்ப ஜர்ருடைய இடத்துல இருக்குது இது முன்னாடி என்ன வந்துச்சு? ஜர்ருடைய எழுத்து வந்துச்சுல அலான்னு. அப்ப ஜாரு இந்த ஹீனுன்றது மஜ்ரூர், அதனால ஜர்ருடைய இடத்துல இருக்கு. வஹுவ முல்லாஃபுன். இன்னும் இந்த இஸ்மாகிறது, இந்த ஹீன் என்ற இஸ்மாகிறது முலாஃபுன், முலாஃபாக இருக்கு. அப்போ பின்னாடி முலாஃபிலிஹி வரப்போகுது. அது என்ன முலாஃபிலிஹி? இன்சரஃப்த. இன்சரஃப்த என்பது ஃபேலுன். இன்சரஃப் என்பது ஒரு ஃபேலாகும். ஒஃபாயிலுன், இந்த த என்பது ஒஃபாயிலாகும். ஒரு ஜும்லத்து, இந்த ஜும்லா ஃபேலியா இருக்குல்ல, அப்ப இந்த வாசகமாகிறது ஃபி மஹல்லி ஜர்ரின், ஜர்ருடைய இடத்துல இருக்கிறது. முலாஃபின் இலைஹி, முலாஃபிலிஹியான ஜர்ருடைய இடத்துல இருக்கிறது. அப்ப ஹீன முல்லாஃப்னு சொன்னோம்னா இன்சரஃப்னது முலாஃபிலிஹி. அப்ப இது ஜர்ருடைய இடத்துல இருக்கு. முலாஃபிலிஹிக்கு ஜர்ரு தான் நம்ம கொடுப்போம் யாராப்பா, அதனால ஜர்ருடைய இடத்துல இருக்கிறது. அப்போ ஒரு உதாரணம் சொல்லிட்டாங்க எப்பவும் போல. அதுக்கப்புறமா என்ன செய்வாங்க? அவங்க நம்மளுக்கு பயிற்சி கொடுப்பாங்கல்ல. அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நாம் உதாரணத்தை மட்டும் பார்த்துவிட்டோம். ஏராப் எப்படி கொடுக்க வேண்டும் என்று ஒரு எடுத்துக்காட்டை பார்த்து விட்டோம். இப்பொழுது அடுத்த பாடத்திலிருந்து நாம் என்ன செய்வோம்? இதனுடைய பயிற்சிகளை நாம் தொடர்ந்து காண்போம். வாருங்கள். கிட்டத்தட்ட அடுத்த பாடத்துடன் இந்த கித்தாப் முடிவடைந்துவிடும். இந்த கித்தாபில் கிட்டத்தட்ட பல பாடங்கள், புது விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டோம். நாம் ஆரம்ப நிலையை கற்றுக்கொண்டதை விட இந்த கித்தாபில் நாம் என்ன செய்தோம்? அதிகமான விஷயங்களை கற்றுக்கொண்டோம். இதிலே நம்மளுக்கு மிக பெரும் ப்ளஸ் பாயிண்ட் என்னவென்றால், இந்த கித்தாபில் ஏராப் பயிற்சி நம்மளுக்கு வழங்குகிறார்கள். அதேபோல் பல பயிற்சிகள், ஒவ்வொரு பாடத்தை முடித்துவிட்டும் இந்த பயிற்சிகள் நம்மளுக்கு வழங்குகிறார்கள். அதனால் இந்த பயிற்சிகளின் மூலம் நாம் பாடத்தில் ஏற்பட்ட சில சந்தேகங்களை தீர்த்து கொள்ள முடிகிறது. அதேபோல் மற்ற ஏராப் எப்படி வழங்க வேண்டும் என்ற ஒரு ஃபாயிதாவும் ஒரு பலனும் அதன் மூலம் கிடைக்கின்றது. அதேபோல் நம்மளுக்கு காயிதா மூலம் சட்டத்தையும் சுருக்கமாக காயிதா மூலம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இன்னும் ஒவ்வொரு உதாரணங்களை கொண்டு அதற்கு ஆய்வு செய்து அதற்கு அப்புறம் காயிதா சொல்லும் பொழுது அந்த மாணவர்களுக்கான மிகவும் இலகுவான ஒரு வழியாக இது இருக்கிறது. அதனால்தான் இதை எல்லா மதர்சாக்களிலும் முக்கியமாக சொல்லித் தரக்கூடிய ஒரு கிதாபாக இது இருக்கின்றது. இந்த கிதாபை எழுதிய 2 முக்கிய ஆசிரியர்கள். அந்த 2 ஆசிரியர்களுக்கும் அல்லாஹ் தஆலா மிக பெரும் நன்மையை இந்த மறுமையில் தந்தருள்வானாக என்று துஆ செய்து கொண்டு, அதேபோல் இந்த கிதாபின் மூலம் நாம் கற்றுக்கொண்ட இந்த கல்வியை நாம் மிகவும் எளிதாக எடுத்துக்கொள்ளாமல் மற்றவர்களுக்கும் இதை கற்றுக் கொடுத்து, நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு இல்முடைய நோக்கம், நியத்து அல்லாஹ்வை அடைவதா இருக்க வேண்டும். இந்த நஹ்வை நாம் கற்றுக்கொள்வதன் மூலம், அரபி இலக்கணத்தை நாம் கற்றுக்கொள்வதன் மூலம், இதன் மூலம் குர்ஆன், ஹதீஸை விளங்கி, அந்த குர்ஆன், ஹதீஸின் மூலம் அமல்கள் செய்து, அல்லாஹ்வுக்கு பிடித்தவனாக நாம் ஆகுவதற்கும், அது இந்த இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதாகவும் நம்முடைய நிய்யத் இருக்க வேண்டும். இவ்வாறு மன தூய்மையான இந்த மாரி நல்ல நிய்யத் வைக்கும் பொழுது, வெறும் காசை நோக்கமாக இல்லாமல் நம்முடைய நிய்யத்து அல்லாஹ்வை அடைவதாக இருக்கும் பொழுது, அல்லாஹ் மிக பெரும் வெற்றியை தருவான். வாருங்கள், தொடர்ந்து அடுத்த பாடத்தில் இதோடைய ஏராப் பயிற்சியை பார்ப்போம். வாஆখির தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.